ஏய் மாப்பிள, நீ எனக்கு ஒரு சட்டை போட்டுருந்தா அது எங்கடா எடுத்த? ஏன்டா? இல்ல மாப்பிள, நான் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரெண்டு காட்டினேன். ஆமா. அந்த பிள்ளையோட ஆளுக்கு வந்து பிறந்த நாளா மாப்பிள, ஏதாவது நல்ல சட்டை ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி. அதான் நீ ஒரு கடை சொன்னா நானே போய் தேடி எடுத்து எப்படி போய் அந்த சட்டையை ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. ஏய், அந்த பிள்ளை ஆளுக்கு அது போய் எஃபோர்ட் போட்டோம், நீ ஏன்டா அவனுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்க? ஏய், அந்த பிள்ளையோட ஆளுக்கு யார் எஃபோர்ட் போட்டா? அந்த பிள்ளைக்கு தான் மாப்பிள தூண்டில போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு தூண்டல் போட்டு என்னடா பண்ண போற? இப்போ நான் நல்ல சட்டை எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கே, அது பத்தி சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷன் ஆகி எப்படி சைஸா நம்ம ஒரு படத்தை ஓட்டுறதான். டேய், என்னடா சொல்ற? அந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இரு, ஃபர்ஸ்ட் உனக்கே ஆள் இருக்கு. எனக்கு புரியலடா. ஆமா இருக்கு, இருந்துட்டு போகுது. அந்த பிள்ளை சைஸா பேசுனா தப்பா? டேய் மாப்ள, புரியலடா, இதெல்லாம் தப்புடா. ஏய் என்னடா தப்பு? வெஸ்டர்ன் கல்ச்சர் மாப்ள இதெல்லாம். இதுக்கே அப்படின்றா? என் பங்காளி வச்சிருக்கேன் பாரு. ஏய் பங்காளி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம அருண் ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அருணாள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? சரி சரி. இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இப்ப திவ்யாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். திவ்யா, சூப்பர் சூப்பர். அடுத்து யார்கிட்ட பேச போறீங்க? தேடணும்ல, சிக்ஸ்னா டேய், பேசுறேன். எந்த திவ்யாடா? திவ்யானா நம்ம உங்க ஸ்கூல்ல கூட படிச்சலடா திவ்யா, அந்த பிள்ளாண்டா. டேய், திவ்யா என்னோட ஆள்ரா. ஆளா? ஏய் மாப்ள, நீ ஒன்னும் நினைச்சுக்காத, அது என் தங்கச்சி மாதிரி. அண்ணா பாப்பாவா? தங்கச்சி மாப்ள, இதை நினைச்சு நீ எதுவும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கா மாப்ள? அப்புறம் நான் டென்ஷன் ஆகி போயிருவேன். நீ கண்டினியூ பண்ணு. மாப்பிள, இவன் பேசுற பார்த்தா தப்பா தெரியுது. லைனா போட்டுறியா? பாத்து இருந்துக்க. நான் போய் சட்டையை கூப்பிட்டு அந்த பிள்ளை இம்ப்ரெஸ் பண்றேன். எடு. ஹலோ திவ்யா, யார்கிட்ட திவ்யா பேசிட்டு இருக்க? இந்த விக்ரம் பண்ணாட்டடா. விக்ரம்ட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? இப்போ என்ன உனக்கு என்ன சந்தேகப்படுறியா? ஏய் சந்தே, ரொம்ப டாக்ஸிக் ஆயிட்டா. நம்மளுக்குள்ள இனிமே சத்தியமா ஏய், நான் செட் ஆகாது. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன். லெட்ஸ் பிரேக் அப். ஏய் என்னடா நடக்குது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளைய இம்ப்ரெஸ் பண்ணணும்னு துடிக்கிறான். இவன் எனக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளைகிட்ட போய் நுழைஞ்சு அவன்கிட்ட பேசி அந்த பிள்ளைய பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த ஜென்ரேஷன் எங்கே தான்டா போயிட்டு இருக்கு? ட்ரூ லவ்லாம் எங்கேயாவது ஏதோ ரேரா எங்கேயாவது இருக்கும் போல் இருக்கு. இதெல்லாம் அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு.